ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சுதீவ்ஸ் லைஃப் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட நெக்ஸானுக்கு நெக்ஸான் மஸ்கட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மஸ்கட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அது ஒன்றும் இல்லை, நெக்ஸான் பேட்ஜுங்கிற நெக்ஸான் லோகோன்னு சொல்லலாம். அது யூஸ்வலாக வண்டி பேக் சைடில் நெக்ஸான்னு க்ரோமில் எழுதியிருக்கும் அழகாக. பட் அந்த க்ரோம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஐயோ, ஓகே, அந்த க்ரோம் பேட்ஜிங் வந்து தனியாக மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ அதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அந்த க்ரோம் பேட்ஜிங்கை எப்படி ஃப்ரண்ட் பானெட்டில் அழகாக ஸ்டைலாக நெக்ஸான் ஒட்டுறது, அதாவது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த நெக்ஸான் பேட்ஜிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 rupees வருது. நீங்கள் டாட்டா சர்வீஸ் சென்டர்லேயே டேரெக்டாக போய் கூட நெக்ஸான் மஸ்கட், நெக்ஸான் எம்ப்ளம்னு சொல்லி கேட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ வாங்க இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இந்த பேட்ஜிங்கை இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸானில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸையும் தனித்தனியாக ஒரு கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களால் ஃப்ரண்ட் போனட்டில் ஒவ்வொரு லெட்டரையும் கரெக்டான கேப்பில் நான் சொல்கிற மெத்தட் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அழகாக ஒட்ட முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ பார்க்கிங்க்கு வந்துட்டோம். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்: ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் சில மேக்னெட்ஸ் நம்ம அந்த கரெக்டாக கேப் வச்சு அந்த லெட்டர்ஸ் ஒட்டுறதுக்கு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற லெட்டர்ஸ், ப்ளஸ் கேப் மெஷர்மெண்ட்காக ஒரு டெபிட் இல்லைனா கிரெடிட் கார்டு. அண்ட் மக்களே, இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் நமக்கு தேவை, அதுதான் பொறுமை. ஏன்னா சில விஷயங்களை பண்ணும்போது நம்ம எருமை மாதிரி பொறுமையாக இருந்தால் தான் நமக்கு பெருமை வந்து சேரும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு அந்த பானட் ஏரியாவை எங்கே நம்ம நெக்ஸான் லோகோ ஒட்ட போகிறோமோ அந்த இடத்த நல்லா தொடச்சிக்கிடுங்க. தேவைப்பட்டால் லைட்டாக சோப் வாட்டர் வச்சு கூட தொடச்சி நீங்கள் நல்ல ட்ரை மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி க்ளீனாக சர்ஃபேஸ் இருந்தால் தான் நீங்கள் ஒட்ட போகிற அந்த நெக்ஸான் மஸ்கட் ஆனது நல்ல ஃபிக்ஸாக இருக்கும், கீழே விழாது. ஓகேயா? ஸோ தொடச்சதுக்கப்புறம் நான் வந்து மேக்னெட் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மேக்னெட் இல்லை அப்படின்னா கிளாஸ் மார்க்கர்ஸ்னு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், ஸ்டேஷ்னரி கடையில். ஸோ நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லோகோ இருக்கு இல்லையா, டாட்டா லோகோ, இதுதான் வந்து வண்டியோட சென்டர் பாயிண்ட். நம்ம போனட்டுக்கும் அதான் சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிடுங்க. நான் மேக்னெட் வச்சுருக்கேன். ஸோ மேக்னெட்டை கரெக்டாக அந்த சென்டர் ஏரியாவில் டி லோகோவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நான் மார்க் பண்ணேன். நீங்கள் தேவைப்பட்ட ஒரு ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டி லோகோலேருந்து ஒரு சென்டர் ஏரியா மார்க் பண்ணதுக்காக. பானட்டோட சென்டர் ஏரியா மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸான் வேர்டோட சென்டர் லெட்டரான எக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸ் சென்டர் ஏரியா அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், சைடில் இருக்கிற லெட்டர்ஸை அழகாக கேப் பார்த்து பக்காவாக ஒட்டிடலாம். ஸோ நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸை எடுத்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த சென்டர் ஏரியாவில் பொறுமையாக எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் கரெக்டாக ரிலாக்ஸ்டாக அந்த எக்ஸை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த நெக்ஸானுக்கு அந்த லெட்டருக்கு பின்னாடியே ஒரு டபுள் சைட் டேப் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட அந்த லெட்டரு போனட்டில் ஒட்டதுக்காக ரெடியாகுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த அந்த மேக்னெட்டோட ஹெல்ப்போட எக்ஸ் லெட்டரை கரெக்டாக சென்டரில் பக்காவாக ஒட்டியாச்சு. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி, பிகாஸ் இதுதான் மெயினான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு டெபிட் கார்டு எடுத்து ஒரு கார்டு கேப் வர்ற மாதிரி ஒரு மேக்னெட்டை வச்சோ இல்லை கிளாஸ் மார்க்கர் வச்சோ அடுத்த லெட்டர் ஒட்டுறதுக்காக ஒரு இடத்த மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நம்ம நெக்ஸானோட ஓ லெட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் அந்த மாஸ்கிங் டேப் பின்னாடி இருக்கிற மாஸ்கிங் டேப்பை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓட்ட முடியாது. ஸோ டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் டூ இட் பர்ஃபெக்ட்லி. ஸோ இப்படி நீங்கள் நெக்ஸானோட ஒவ்வொரு லெட்டரையும் அந்த கார்டோட சைஸுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் அவுட்புட் பக்காவாக இருக்கும். ஸோ வாங்க உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன்.
ஃபைனல் அவுட்புட் நீங்களே பார்த்துருப்பீங்க, அட்டகாசமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுதீவ்ஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.